பிறவிப் பயன் பகுதி 30. வழங்குபவர் இருப்பு எனும் உயிர்ப்பு. இன்றுதான் என் ஆணவத்தை அரவணைத்த நாள். இதுவரை சொன்னதெல்லாம் இருப்பு என்று உணராமல் ஆணவத்தின் இறுக்கத்தால் எனது பெயரை கூறி வந்தேன். அது மட்டுமா, பிறவிப் பயன் வழங்குபவர் என்று பட்டத்தோடு என் பெயரை கூறி ஆணவத்தின் உயரம் தெரியாமல் தலைகணம் ஏறி நின்ற என்னை பாருங்கள். ஆணவத் திருக்கூத்தின் நாடகத்தை கூர்ந்து கவனியுங்கள். இதோ இனி இருப்பு எனும் மௌனம் உணர்த்தும் மகா மகத்துவத்தை முடிந்தவரை கேட்கப் பழகுங்கள். உயிர்த்துளிகளே, பேரருள், பேரறிவு, பேரதிர்வு என்று சொல்லக்கூடிய யாம் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும் நிகழ்காலத்தின் மையப் பகுதி. எமது இயக்க ஒழுங்கே ஆதிஸ்ருதி எனும் மென் அதிர்வு. அந்த மென் அதிர்வு ஒலி அல்ல, ஒலி போல் உணரப்படும் நுண் உணர்வு. இதுதான் ஆணவ கர்ம மாயங்களை அரவணைத்து எமது சந்நிதானத்திற்கு உன்னை அழைத்து வரும் என்றன் பிரதிநிதி. யுக யுகங்கள் தோறும் எமது பிரதிநிதியை அறிமுகப்படுத்த அருளாளர்களை இறக்கி வைத்துள்ளோம். ஆனால் அறியாமை மிகுதியால் உயிர்த்துளியாகிய நீதான் அந்த அருளாளர்களையே ஆண்டவன் என்று நம்பி இறுகி லயப்பட்டு சிக்கிக்கொண்டு செத்துப் போகின்றாய். உயிர்த்துளிகளை சிருஷ்டிக்க ஆணவம், கர்மம், மாயைகளை இணைத்துப் படைத்தவனே நான்தான். அப்படியிருக்க அதில் இருந்து தப்பும் உளவுகளை நான்தானே கூற வேண்டும். ஒடுக்கம் என்பதும் ஓங்குதல் என்பதும் எனது தீர்மானங்களாகவே இருக்கின்றது. ஒடுக்கம் நிகழ்வதற்கு காரணம் உனக்கு நான் கொடுத்த அறிவின் பெருக்கம் மட்டும்தான். என்ன செய்வது? அதை வழங்காமல் சிருஷ்டி முழுமை பெறாது. அறிவின் பெருக்கத்தால் மீண்டும் மீண்டும் ஒடுங்கிப் போகாமல் இருக்க எமது பிரதிநிதிகளை அனுப்பிக்கொண்டே இருக்கின்றோம். எதிலும் சிக்கிக் கொள்ளாமல் எமது சந்நிதானம் வந்து சேர். எமது சிருஷ்டியின் நோக்கம் எம்மால் படைக்கப்பட்ட 84 லட்ச பேதங்களை உடைய சர்வ சகல உயிர்த்துளிகளையும் ஓங்க வைத்து என்போல் இருப்பாக்கி நித்தியமாக்குவதே எமது குறிக்கோள். இந்த நாடகம் 7 மன்வந்திரங்களாக நடந்து கொண்டே இருக்கின்றது. தற்பொழுது வைவஸ்வத மன்வந்திரம் என்ற 7வது மன்வந்திர காலம். இன்னும் 7 மன்வந்திரங்கள் இருக்கின்றது. அதாவது மொத்தம் 14 மன்வந்திரங்கள் என்ற காலக்கணிதம். ஒரு மன்வந்திரம் என்பது 4 சதுர்யுகங்களைக் கொண்டது. அதாவது குறைந்தபட்சம் 1 கோடி வருடம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பிரம்மாண்டமாகிய நான் நிகழ்காலத்தில் இருக்கின்றேன். எமது பிரதிநிதியை பற்றிக் கொண்டு வா. பிறவிப் பயனை காட்டுகின்றேன். ஒரே ஒரு நொடிக்குள் பிறவிப் பயனை காட்டுகின்றேன். வேறு எதைச் சொல்ல? எம்மால் மட்டுமே சகலமும் சித்தி பெறும்.